பாபர் மசூதியை இடித்தது விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் கரசேவை, கடப்பாறை சேவை நாய்கள். அவர்களை இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த அயோக்கியன் காங்கிரஸ். எங்க ஒரு 400 ஆண்டு கால வரலாற்று சின்னம், இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலம், அதை இடிப்பதற்கு அவனுக்கு தைரியத்தை யார் கொடுத்தா? அன்றைக்கு மத்தியில யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் உடைய ஆட்சி. அன்றைக்கு சிரிக்காத சிம்பான்சி நரசிம்மராவ் அவர்தான் பிரதமர். ஏன் அவர் தடுக்கல? அன்றைக்கு ராணுவத்துறை அமைச்சர் யாரு? சரத்பவார். அவர் ஏன் தடுக்கல? இவங்களுக்கெல்லாம் தெரியாம ஒரே நாள் நள்ளிரவுல திடீர்னு பாபர் மசூதி இடிச்சு தகர்க்கப்பட்டதா? ஏமா அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். பாபர்ன்ற நாய் தான் எங்களோட ராமர் கோவிலை இடிச்சு அங்க பாபர் மசூதியை கட்டிட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த பேரு தான் மஸ்ஜித் ஜென்மஸ்தான். முகமது கெஸ்னி என்கிற நாய் தான் எங்களோட சோமநாத டெம்பிளை இடிச்சானுங்க. அது 17 வாட்டி இடிச்சாங்க. குத்தபுதீன் ஐபக் என்கிற நாய் தான் எங்களோட 27 கோவில் இடிச்சுதான் அங்கே குத்தப் மினாரை கட்டியிருக்காங்க. இது சொன்னது நான் இல்ல, குத்தப் மினாருக்கு கீழே எழுதியிருக்காங்க. 27 கோயில்கள் இடிச்சுதான் இந்த குத்தப் மினார் கட்டியிருக்கான்னு அவனே பெருமையா சொல்லி எழுதிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஊர்ல ஏன் தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் கோவில் மேல தீபம் ஏத்துறதுக்கு யாரு தடை பண்றாங்க? ஏன் எதிரா நிக்கிறாங்க? அதை நீங்க கேட்கறதுக்கு வக்கில்ல. அதுவும் அது பக்கத்தூர்ல விநாயகர் கருப்பசாமி டெம்பிள் நாங்க ரினியூ பண்றதுக்கு உங்களுக்கு என்னையா கெட்டு போச்சு? அங்கதான் நிறைய பொண்ணுங்க போராடிட்டு இருக்காங்க, அதுவும் இஸ்லாமியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு உனக்கு வக்கில்ல. நீ ஏதோ பெரிய செக்குலரிஸ்டாமா? நீங்க இப்படி எல்லாம் பேசினா நீங்க செக்குலர். ஹிந்துக்கள் அவங்களோட மதத்துக்காக ஏதாச்சும் பேசினா நாங்க தான் இன்செக்குலரா? நாங்க ஹிந்து தீவிரவாதிகளா? ஹிந்துத்துவவாதிகளா? ஆர்எஸ்எஸ் காரங்களா? நீங்க எங்க கோயில்கள் எல்லாம் இடிக்கலாம், டிஎம்கே காரங்க எங்க கோயில்கள் எல்லாம் இடிக்கலாம், உங்க மசூதி ஒண்ணு கூட தொடர்றது இல்லை. இருக்கிற கிரைஸ்தவ மதமாற்ற கும்பல்கள் எல்லாம் எங்களை தான் மதமாற்றானுங்க. உங்க வீட்டு பக்கமே அவங்க அவங்களோட பைபிளை கொடுத்துட்டு எங்க பைபிள் தான் நல்லா இருக்குன்னு அந்த நாயங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் நம்ம வீட தேடிட்டு வந்துட்டு நம்ம கலாச்சாரம் நல்லன்னு சொல்லிட்டு நம்ம கோயில்களை இடிச்சிட்டு நீங்க தான் பெரிய செக்குலரிஸ்டா, ஆர்எஸ்எஸ் காரங்க இன்செக்குலரா, நாங்கெல்லாம் மதவாதிகளா? ஏன் ஆர்எஸ் காரங்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? நீங்க போய் கேட்க வேண்டியதானே? ஏன் திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் தீபத்தூண் ஏத்தனா உனக்கு என்னன்னு நீ கேட்க வேண்டியதானே? ஏன் ராமர் கோவில் இடிச்சுட்டு பாபர் என்ற நாய் எதுக்கு அங்க மசூதி கேட்டான்னு நீ போய் கேட்க வேண்டியதானே? ஏன் எல்லாம் ஆர்எஸ் காரங்கிட்ட கேட்க வைக்கிறீங்க? ஆர்எஸ் காரங்களே வேண்டாம், நீங்க கேளுங்களே. நீங்க கேட்டா போதும். திருப்பரங்குன்றத்துக்காக நீங்க கேட்டா போதும். திருச்செந்துரை உங்க வக்கஃப்னு சொல்றாங்களே, நீங்களே கேட்கலாமே. 1200 வருஷம் பழமையான கோயில் எப்படிங்க வக்கஃப் ஆகும்? 1800 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமே இல்லையே, முகமது நபியே பிறக்கலையே. நீங்க தான் கேட்கலாம். அதுக்கு போய் ஆர்எஸ் காரங்க எதுக்கு வரணும்? பாஜக காரங்க எதுக்கு வரணும்? நீங்க கேட்டா போதும். நீங்க கேட்பீங்களா?